ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட 5 மிட்டாய்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் கடைசியா சொல்லியிருக்கிற சாக்லேட்டை கண்டிப்பா நீங்களும் சாப்பிட்டிருப்பீங்க. அதனால வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1 நெஸ்லே மேஜிக் பால். 1990ல நெஸ்லே கம்பெனி ஒரு பிளாஸ்டிக் பால்குள்ள கொஞ்சம் சாக்லேட் அப்புறம் ஒரு குட்டி டாயையும் பேக் பண்ணி வித்திருக்காங்க. இதுல இருக்கிற இந்த டாய்க்காகவே குழந்தைங்க அதிகமா இதை வாங்கி சாப்பிட்டாங்களாம். ஆனா 1993ல அமெரிக்க பிரசிடென்டா இருந்த பிராங்க்லின் அப்படிங்கிறவரு பிளாஸ்டிக்ல பேக் பண்ண இந்த சாக்லேட் குழந்தைங்களோட ஹெல்த்த பாதிக்குது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நெஸ்லே கம்பெனி நெஸ்லே வண்டர் பால் அப்படின்னு அதே மாதிரியான சாக்லேட்டை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை பிளாஸ்டிக் பாலுக்கு பதிலா சாக்லேட்டால செய்யப்பட்ட பாலை யூஸ் பண்ணாங்களாம். நம்பர் 2 டாக்ஸிக் வேஸ்ட் கேண்டி. இந்த சாக்லேட்டை பாகிஸ்தான்ல வித்திருக்காங்க. இது பயங்கரமா புளிக்குமாம். இந்த சாக்லேட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேற வித்து தள்ளி இருக்காங்க. 2011ல இந்த சாக்லேட்ல அதிக அளவு லெட் கண்டென்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சு இதை சாப்பிடறதுனால குழந்தைங்களோட பிரெயினை டேமேஜ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி இதை பேன் பண்ணிட்டாங்களாம். நம்பர் 3 ஹாஃப் ஃபிளேக்ஸ். இந்த சாக்லேட்டை சைனா தான் அதிகமா தயாரிச்சு வித்திருக்காங்க. இது இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்த ஒரு டேஸ்ட்ல இருக்குமாம். இது வந்த புதுசுல எல்லாருமே இது ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சாக்லேட்ல தடை செய்யப்பட்ட ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கிறத கண்டுபிடிச்சு நிறைய கான்டினென்ட்ஸ்ல இதுக்கு தடை விதிச்சுட்டாங்களாம். ஆனா சைனால இன்னமும் இந்த மிட்டாயை தயாரிச்சு வித்துட்டு தான் இருக்காங்க. நம்பர் 4 லாலிபைப். இந்த சாக்லேட்டை அமெரிக்கால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையான சிகரெட் பைப் மாதிரியே டிசைன் பண்ண இந்த சாக்லேட்டை 3 பிளேவர்ஸ்ல வித்திருக்காங்க. ஆனா உண்மையான சிகரெட் பிடிக்கிறவங்க சிகரெட் பைப்புக்கு பதிலா இந்த சாக்லேட்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்தா குழந்தைங்க கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காலேயே இதை பேன் பண்ணிட்டாங்களாம். நம்பர் 5 சிகரெட் சாக்லேட். இந்த சாக்லேட்டை தெரியாத சாப்பிடாத 90s கிட்ஸே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த சாக்லேட்டை சாப்பிடறதுனால ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னாலும் சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற ஆசையை தூண்டுதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க.